யாரோட அல்லாஹ் இருப்பான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்ப். யார் என் நேசனை புறக்கணிப்பாரோ அவருக்கு எதிராக நான் போரை பிரகடனம் செய்வேன். அவர் யார்? என்னை ஃபர்தான வணக்க வழிபாடுகளை கொண்டு என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பார். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக அதோடு சேர்த்து உபரியான வணக்க வழிபாடுகளையும் செய்து கொண்டே இருப்பார். நான் அவரை நேசிக்கும் வரை, நான் அவரை நேசிக்கும் வரை, என் நேசத்திற்காக அதை செய்து கொண்டே இருப்பார். நான் அவரை நேசிக்கும் வரை. நான் அவரை நேசித்து விட்டால் அவர் பார்க்கக்கூடிய பார்வையாகிறேன், அல்லாஹ் பாதுகாக்கிறான். அவன் நடக்கக்கூடிய காலாகிறேன், அல்லாஹ் பாதுகாக்கிறான். அவன் விரிக்கக்கூடிய கரமாகிறேன், அல்லாஹ் பாதுகாக்கிறான். வஇதா சஅலனி, அவர் கேட்டால் லஉதியன்ன, யார் கேட்டால்? அவன் கேட்டால். ஃபலஸ்தஜீபூலி, நபியே என் அடியார்கள் என்னை பற்றி கேட்டார்கள். அந்த அடியார்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள், அவர்கள் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான். லஉதியன்னஹு வ இன் இஸ்தஆதனி, பாதுகாப்பை தேடினால் லஉஈதன்னஹு, அவரை நான் பாதுகாப்பேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்விற்கு எதுவும் சிரமம் இல்லை, அல்லாஹ்வை எதுவும் தடுமாறச் செய்யாது. ஒரு இறை நம்பிக்கை கொண்ட அடியானுடைய உயிரை கைப்பற்றும் போதுதான் அல்லாஹ் தடுமாறுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவனுக்கு பறக்கூடிய அந்த வேதனை அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வை தடுமாற வைக்கிறது. அல்லாஹ்வுக்கு தடுமாறக்கூடிய குணம் அல்ல, அந்த தடுமாற்றம் அல்லாஹ்வுடைய அன்புடைய வெளிப்பாடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அவரை பாதுகாப்பான். அல்லாஹ் ஹஃபீஸ், அல்லாஹ் பாதுகாப்பவன். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான மிகப்பெரிய அம்சம், நம்ம சந்திக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகள்லையும் சந்தோஷமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் ஒரு முஃமினுக்கு தேவை அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஜபல் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய காரியம் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது. அவனுக்கு ஏதாவது நலவு நடந்தால் அல்லாஹ்வை புகழ்கிறான், ஏதாவது சோதிக்கப்பட்டால் என்ன செய்கிறான்? அவன் பொறுமையாகிறான். என்ன பொறுமையாகிறான்? சரி அல்லாஹ் கொடுத்துட்டான், என்ன பண்றது, பொறுமையா இருப்போன்னு இல்லை, இது அல்லாஹ்வுடைய விதி, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பொறுமையாகிறான். அந்த இரண்டும் அவனுக்கு நலவாகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொன்னாங்க. சரியா? இப்போ இந்த வாழ்க்கை நம்ம எதிர்நோக்கக்கூடிய காலம், நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை மிக சோதனைக்கும் சிரமங்களுக்கும் இன்னல்களுக்கும் எதிர்ப்புகளுக்கும் எல்லாவற்றுக்கும் உள்ளாகும். இதுல நீங்க யாருடைய பாதுகாப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது உங்களுடைய கரத்தில் தான் இருக்கு. மனிதர்களாகிய நம்ம இடத்துல எதுவும் இல்லை, இது வெறும் உடல். இதில் இருக்கக்கூடியது தஈஃபன், ரொம்ப பலகீனமான ஒரு சக்தி. அஹோலிக்கல் இன்சானு தஈஃபா, இவ்வளவு பலமுள்ள ஒரு மனிதன் நினைச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் வந்தா படுத்துறான் இல்லையா? ஒரு சின்ன ஒரு நோய் வந்தா முடங்கிரும். ஒரு சின்ன வலி வந்தால் அந்த வலியுடைய காரணம் உள்ள உறுப்புகளுடைய சோர்வு என்றால் அவ்வளவுதான், அவனுடைய வாழ்க்கை அதோடு முடங்கிரும். அல்லாஹ் அவனை பாதுகாக்கணும். காலையில பாதுகாக்கணும், மாலை பாதுகாக்கணும், இரவுல பாதுகாக்கணும், அவனுடைய உறக்கத்தில் பாதுகாக்கணும், அவனுடைய தொழிலில் பாதுகாக்கணும், அவனுடைய கல்வியில் பாதுகாக்கணும், செல்வத்தில் பாதுகாக்கணும், அவனுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும். இவ்வளவு பாதுகாப்புக்கும் யாரை அவனை அழைக்க வேண்டியிருக்கு? அல்லாஹ்வை அவன் அழைக்க வேண்டியிருக்கு. சரியா? இப்போ அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் நம்ம கேட்கணும். அதுதான் நம்முடைய சிரமங்கள் சோதனைகள்ல இருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கும். அல்லாஹ்வை நம்மளோட வச்சிருக்காம நம்ம யாரை நம்மளோட வச்சிருந்தாலும் அதுல பிரயோஜனம் இல்லை. அல்லாஹ்வை நம்மளை வச்சிருக்கோமா இல்லையா நம்முடைய செயல்பாடு தான் நமக்கு முடிவு செய்யும். ஒரே ஒரு விஷயம் இருந்தா போதும். அல்லாஹ் கேட்டுக்கோங்க, எனக்கு சொல்றேன், ஒரே ஒரு விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தா போதும். அல்லாஹ் உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருப்பான். அந்த பாதுகாப்புல இருந்து நீங்க விலகவே மாட்டீங்க. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுடைய மௌத்து வரைக்கும் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா போதும். ஃபஜ்ர் தொழுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஃபஜ்ரை தொழுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பவர். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பவரை எதுவும் தீண்டாது. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை இல்லையா? இப்போ காலையில எழுந்து அவன் அல்லாஹ்வுக்காக என்ற காலத்தை அந்த குளிருள்ள நேரத்திலையும் வெளிச்சமில்லாத அந்த நேரத்திலையும் நடந்து போய் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றக்கூடியவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இரவுடைய அந்த இருள்களில் நடந்து கொண்டு பள்ளியை நோக்கி சென்று தொழுகை நிறைவேற்றுவாரோ நூறு இத்தாமியோமல் கியாமா, மறுமையில் அவர் வெளிச்சத்தோடு வருவார். அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறான். யார் ஃபஜ்ரை தொழுவாரோ அவரை அன்றைய தினம் முழுவதும் அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பவர். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பவரை யாரும் எதுவும் அவரை செய்யாது. சோதனை வந்தா கூட அவருக்கு பெருசா தெரியாது. அந்த சோதனை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்ன சோதிக்கிறான்னு நினைச்சிட்டு போயிடுவார், குறை சொல்ல மாட்டார்.
கை செய்தப்பட மாட்டார். என்னடா வாழ்க்கைன்னு சொல்ல மாட்டார். அல்லாஹ் என்ன சோதிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் அல்லாஹ்வுடைய விஷயத்தை பொருந்திக் கொள்வார். அஜபல் அம்ரில் முஃமின், அவருக்கு அதுவும் நலவா இருக்கும். அல்லாஹ் அவருக்கு அவர் சந்திக்கக்கூடிய சோதனையை விட சிறந்த ஒன்றை அல்லாஹ் கொடுத்துருவான். அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கிறவருக்கு நலவு வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாத்து இதை கொடுத்திருக்கிறான்னு சொல்லுவான். சரியா? அல்லாஹ்வுடைய பாதுகாப்புங்கிறது மிக முக்கியமானது. அதான் எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்றது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அல்லாஹ்ட்ட. யா அல்லாஹ் என்னை பாதுகாத்துரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா அவங்களுக்கு சொன்ன துஆ தான். மறுபடியும் சொல்றேன், யா அல்லாஹ் என்னை விட்டுறாத, என்னுடைய இடத்துல என்னை விட்டுட்டு போயிடாத. யா அல்லாஹ் என் கண் சிமிட்டுற நேரத்தில் கூட என்னை விட்டுறாத, என் கூடவே இரு அப்படின்னு அல்லாஹ் இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தான்னா நம்ம இந்த உலக வாழ்வு முழுவதும் பாதுகாக்கப்படுவோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா நம்முடைய மரண நேரம் பாதுகாக்கப்படும். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா கபருடைய அந்த நிலைமை பாதுகாக்கப்படும். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா மஹ்ஷர்ல எழுப்பப்படும் போது பாதுகாக்கப்படுவோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா அல்லாஹ் அரிசியுடைய நிழல்ல நம்மளை பாதுகாப்பான். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா அருமையுடைய விசாரணையில் அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா சிராத்துடைய பாலத்தில் அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா சொர்க்கம் வரைக்கும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து கொண்டு போயிடுவான். இதான் உன் இடம்னு சொல்லி அல்லாஹ் நம்மளை பாதுகாக்காமல் விட்டான்னா உலகமே ஒன்று சேர்ந்து நம்மளை பாதுகாக்க நினைச்சாலும், நமக்கு உறுதுணை அணிக்க நினைச்சாலும், நமக்கு நலவு செய்ய நினைச்சாலும் நடக்காது. சரியா? அதனால இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையுடைய அடிப்படையாக வச்சு நம்முடைய எல்லா செயல்பாடுகளையும் நம்ம அமைச்சு கொள்ளணும். அல்லாஹ்வை ரொம்ப நெருக்கமாக வச்சிருக்கணும். அல்லாஹ்வுடைய அந்த பலம், அல்லாஹ்வுடைய அந்த பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய அந்த சக்தி அசைக்க முடியாத ஒன்று. அதை உணர்ந்துட்டோம்னு சொன்னா, அது மேல நம்ம அதை சார்ந்து இருந்துட்டோம்னு சொன்னா, அது மேல நம்பிக்கை வச்சிட்டோம்னு சொன்னா அவ்வளவுதான். மூசாவுக்கு ஒரு கைத்தடி தான், யூனுஸுக்கு ஒரு பிரார்த்தனை தான், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு மலை தான். சரியா? நபி ஈசாவுக்கு அந்த சோதனையிலேருந்து அவங்க தங்களை பாதுகாக்க நினைச்ச பிரார்த்தனை தான். ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு நிலைமையும் நம்முடைய ரசூலுல்லாஹ்வுடைய சீரால அல்லாஹ் அவர்களை பாதுகாத்த நிகழ்வுகள், அல்லாஹ் அவர்களை அழைத்த காரணத்தால் தான். புரியுதா? அல்லாஹ் ஹஃபீத், அல்லாஹ் பாதுகாப்பவன். அல்லாஹ் கரீப், அல்லாஹ் நம்மளோட நெருக்கமா இருக்கிறவன். அல்லாஹ் முஜீப், நம்ம பாதுகாப்புல இருக்கக்கூடியவர்கள் அழைத்தால் அல்லாஹ் பதில் அளிக்கக்கூடியவன், அல்லாஹ் பாதுகாக்கக்கூடியவன். அல்லாஹ்வுடைய நேசர்களா மாறுறதுக்குரிய வழிமுறைகளையும் செயல்பாடுகளையும் வணக்க வழிபாட்டின் மூலமா செஞ்சு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெற்றுட்டோம்னா அதுக்கு பிறகு இந்த உலகத்துல பெறுறதுக்கு எதுவும் இல்லை. அல்லாஹ் பார்த்துப்பா மீதி விஷயங்களை. சரியா? ஜஸாக்கமுல்லாஹ் ஹைர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பாதுகாப்பையும் அவனுடைய அரவணைப்பையும் நம்முடைய எல்லா சோதனைகளையும் சிரமங்களையும் அல்லாஹ் நமக்கு தரணும். அறிவுரை எனக்கும் உங்களுக்கும் அறிவுரை ஆக்கிக் கொள்றேன். ஜஸாக்கமுல்லாஹ் ஹைர். 2 விஷயம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு விஷயத்தினால சொல்றேன். 2 விஷயம் உங்க வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அல்லாஹ் உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருப்பான். முக்கியமான அறிவுரையை எடுத்துக்கோங்க. இதை இந்த ஒட்டுமொத்த இந்த அமர்வுகளையும் எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான அறிவுரையில் இது ஒன்று. 2 விஷயம் உங்க வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அல்லாஹ் உங்களை எல்லா இடத்துலையும் பாதுகாப்பான். 1, குர்ஆனை காலையிலையும் மாலையிலையும் ஓதுங்க. ஒரு பக்கமாவது, 5 ஆயத்தாவது குர்ஆனை திறந்து, மொழியாக்கம் தெரியலனாலும் கூட பிரச்சனை இல்லை, குர்ஆனை திறந்து காலையில் ஒரு 2 நிமிஷம் ஒதுக்கி ஒரு 5 ஆயத்தை ஓதுங்க. உங்களுக்கு அவ்வளோ வேலையே இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே ஓத முடியாத அளவுக்கு, அல்லது இரவு தூங்கும் போதோ மாலையிலையோ 5 ஆயத்து குர்ஆனை ஓதுங்க. 5 ஆயத்துங்கிறது 5 ஆயத்தை தான் ஓதணும்னு நான் சொல்லலை. அவ்வளோ அதை விட உங்களுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சொல்கிறேன். குறைஞ்சபட்சம் உங்களுக்கு தாய் தந்தை உயிரோடு இருந்தால் ஒவ்வொரு நாளும் அவங்கள்ட்ட பேசுங்க கண்ணியமான முறையில். இந்த 2 நீங்கள் செஞ்சீங்கன்னா அல்லாஹ்வுடைய பாதுகாப்புலேருந்து நீங்கள் விலகவே மாட்டீங்க. 2 விஷயம் சொன்னேன். முதல் விஷயம், குர்ஆனை காலையிலையும் மாலையிலையும் குறைஞ்சபட்சம், அல்லது மாலையில்னா கூட பரவாயில்ல, ஒரு நாளைக்கு ஒரு முறை, அந்த நாள் உங்களுக்கு இருக்கக்கூடாது குர்ஆனை தொடாத நாள் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் அந்த ஒரு நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்ச அதை ஓதுற அப்படின்னு இல்லை, குர்ஆனை திறந்து அதை ஓப்பன் பண்ணி அதை ஓதுற பழக்கத்தை கொண்டு வாங்க. ஒரு நாளைக்கு ஒரு நாள் அந்த புக்கை நெருக்கமாக்குங்க. 2வது, உங்கள் தாய் தந்தை உயிரோடு இருந்தால் அவங்கள்ட்ட கண்ணியமான முறையில் ஒரு நாள் பேசுங்க. அந்த நாள் அவர்கள் இல்லாத நாள் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாது.
அவங்களோட நீங்கள் தொடர்பில் இல்லாத ஒரு நாள் உங்கள் லைஃப்லையோ, அல்லது குர்ஆனோட நீங்கள் பேசின, அல்லது குர்ஆன் உங்களுடைய நாவில் பேச வைக்காத ஒரு நாளோ, அல்லாஹ்வுடைய வார்த்தையை உங்கள் நாவு உச்சரிக்காத ஒரு நாளோ, தாய் தந்தையுடைய உரையாடல் உங்கள் நாவில் இல்லாத ஒரு நாளோ உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் நீங்கள் ஆக்குனீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலேயே தான் இருப்பீங்க. இந்த ரெண்டை விட ஒரு பெரிய அமல் எனக்கு தெரியலை. சஹாபாக்களுடைய கருத்துக்களை வச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை வச்சு சொல்கிறேன். அல்லாஹ்விடத்தில் ஒரு அடியானுடைய பாதுகாப்பை கொண்டு வர்றதுக்கு, அல்லாஹ் அவனை நெருக்கமாக்குறதுக்கு, அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு அடியான் ஆகிறதுக்கு